3% கவர்மெண்ட் கொடுக்குற அப்பாயின்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்கு. அதில் அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க தான் இவங்க நந்தினின்ட்டு. 100 மீட்டர் ஹர்ட்லர் இவங்க. 100 மீட்டர் ஹர்டில்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக் நடந்த நேஷனல்ஸில் கூட வந்து சில்வர் மெடல் வின் பண்ணாங்க. ஸ்போர்ட்ஸ் 3%ல வந்து ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கிறாங்க. நான் இங்கே சென்னை இந்த பி கிரவுண்டில் தான் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ்டிஏடி கோச் கிட்ட தான் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கேன். பிரதீப் என் கோச் பேர். டெப்யூட்டி சிஎம் அப்பாயிண்ட் பண்ண கோச்சஸில் அவங்களும் ஒருத்தவங்க. இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் உண்டு. ரீசெண்டாக வந்து இங்கே வந்து 84 அத்லீட்ஸ் கிட்ட எல்லா கேம்ஸில் இருந்தும் சேர்த்து ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சிஎம். அதில் வந்து எனக்கு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் போட்டோம். வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே போட்டிருந்தாங்க. எஜுகேஷன் வச்சு போட்டிருந்தாங்க. அதில் எனக்கு ட்ரெஷரியில் அப்பாயின்மெண்ட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரொம்ப ப்ரெஷர் இல்லை, நிறைய டைம் ஆஃப் உண்டு. மார்னிங் ட்ரைனிங்கும் அலோவ் பண்ணுறாங்க, ஈவினிங் ட்ரைனிங்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான் இங்கே ட்ரைனிங் பண்ணுறதுக்கு. எதுவுமே கொஸ்டின் இல்லை, இன்ஜுரி இருக்குது இன்ஜுரி இல்லை, அதெல்லாம் எதுவுமே கொஸ்டின்ஸ் இல்லை. ஆல்சோ இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வாங்கினது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா அடுத்தடுத்து என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சென்னையிலே ட்ரைனிங் பண்ணுற மாதிரியும் வீட்டில் இருந்து ட்ரைனிங் பண்ணி டே ஸ்காலராக இருந்து பண்ணுற மாதிரியும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதுவே இருக்கனால எங்களுக்கு வீட்டிலேருந்து வந்து பண்ணுறது இன்னுமே நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ அதனால எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டும் இருக்குது. வீட்டில் ட்ரைனிங் டயர்டாக இருக்கும், வீட்டில் போய் அப்பா அம்மா பார்த்தாலே ரொம்ப பெட்டரான ஒரு ஃபீல் இருக்கும். அதுவே எங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்ட்டு. அதுதான் முக்கியம். நம்மளோட ஹோம் டவுன்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் இப்போ இங்கே வேலை கிடைக்கல அப்படின்றதுக்காக ரயில்வேஸில் இங்கே எவ்வளோ பேர் தான் போடுவாங்க, வேறு டிபார்ட்மெண்ட் கிடையாது. சென்ட்ரல் எக்ஸைஸ் ரேராக எடுப்பாங்க, இன்கம் டேக்ஸ் எடுப்பாங்க. பட் வேறு ரயில்வேஸ் போவாங்க, சர்வீசஸ் போயிடுவாங்க, ஆர்மி போயிடுவாங்க. அங்கெல்லாம் போயிட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம அத்லெட்ஸ் அங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுறத விட இங்கே இருக்கும்போது அவங்க மென்டலாகவும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஆமாம்.